சார் இன்னைக்கு அரசியலில் விஜய் இருக்காரு, பட் விஜயை தாண்டி விஜய் கூட இருக்கிறவங்க, அவருடைய அசிஸ்டன்ஸ், அவருடைய பின்னணியில் இருக்கவங்க, இவங்களை முதற்கொண்டு எடுத்து ஒரு லிஸ்ட் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி விமர்சிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்குல்ல சார். இந்த நிலைமையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, இங்கே என்னென்னா விஜய் வந்து ஒரு ஒரு பெரிய சக்தியாக இன்றைக்கி வந்துட்டார். அது பலருடைய கண்ணையும் உறுத்துது. தேர்தலில் அது ஏதோ ஒரு விளைவை ஏற்படுத்தும்னு அவங்க பயப்படுறாங்க. ஸோ அதன் விளைவாக அவருக்கு இருக்கிற இமேஜை முதல்ல அடித்து காலி பண்ணணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. இப்போ பாருங்களேன், மெல்ல மெல்ல வந்து அந்த அந்த தொண்டர்களை தற்குறி தற்குறி தற்குறின்னு சொல்லி இன்னைக்கு தற்குறி கட்சின்னே உருவாக்கிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அது மெல்ல மாதிரி ஆகி மெல்ல 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 பேச பேச ஒரு கட்டத்தில் அப்படியே மாறிடுச்சு. கோபாலகிருஷ்ணனை சப்பானி சப்பானின்னு சொன்ன மாதிரி இவர் கோபாலகிருஷ்ணனை இவங்க சப்பானின்னு சொல்லிகிட்டே வந்து இன்றைக்கி சப்பானின்னு ஆக்கிட்டாங்க. அப்போ இதை வந்து மாற்ற வேண்டிய ஒரு பெரும் போராட்டம் அவங்களுக்கு இருக்குது. அது என்ன பண்ண போகிறாங்க அது பார்த்துக்கலாம். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் இப்படி ஒன்று சொல்லிகிட்டே இருக்குது.